இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அமைப்பில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் ப்ளஸ் அனுஷ நட்சத்திரம். நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் 12:01 மணிலிருந்து 2:11 மணி வரை. ஸோ கிட்டத்தட்ட 130 நிமிடங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தம் நீடிக்கிறது. இதில் மையப்பகுதி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மையப்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 43 நிமிடங்கள் வருது. அது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:44 மணிலிருந்து 1:27 மணி வரை, 12:44 PM to 1:27 PM. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கவரில் பணத்தை எடுத்து நீங்கள் வைக்கலாம். எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை மதியம் 1 to 2, அதாவது 1 மணிலிருந்து 2 மணி வரை இருக்கக்கூடியது குருஹோரை. குரு அப்படிங்கிறதே பொதுவாக சுப கிரகம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அந்த குருஹோரையில் நம்ம பணத்தை எடுத்து வைத்து சேமிக்க ஆரம்பித்தோன்னா அது திரும்ப திரும்ப அதில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் குரு பகவானை வேண்டிக்கிட்டு குபேரனையும் வேண்டிக்கிட்டு என்னுடைய கடன் எல்லாம் மிக விரைவில் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு 10 ரூபா வச்சா கூட போதுமானது. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் 10 ரூபா வைக்கலாமாங்க அப்படின்னு கேட்குறாங்க கமெண்ட்டில். உங்ககிட்ட 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ ஒவ்வொரு கவர்லேயும் நீங்கள் பணத்தை எடுத்து வையுங்க ஒவ்வொரு முகூர்த்தத்துலேயும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த பணத்தை ஒரு அவசர செலவுன்னு அந்த கவர்லேருந்து நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா அதை மாதிரி நம்ம எடுக்கும் பட்சத்தில் நம்ம அந்த நேரத்தில் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க. இப்போது ஒவ்வொரு கவர் உள்ளரையும் நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு கடன் இருக்கும் பட்சத்தில் ஒரு கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கடன் இருக்குது 3 கடன் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கவரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திடணும். ஏன்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கடனுக்கும் நம்ம கவனம் எடுத்து அதில் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக அனைத்து கடனும் வெகு சீக்கிரத்தில் தீரும். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தோட சிறப்பே அதுதான். ஏன்னா நிறைய பேர் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாங்கள் போய் நகை வாங்கலாமா, அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா, இல்லை நாங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதற்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. கடன் அடைப்பதற்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முகூர்த்தம். இப்போ நீங்கள் நேரில் போய் நான் கடன் வாங்கின நபர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் தரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்படி அது ரெண்டுமே முடியலங்கிற பட்சத்தில் இதை மாதிரி நீங்கள் கவரில் பணம் எடுத்து வைக்கலாம். ஏன்னா 50 ரூபா 100 ரூபாலாம் போய் நம்ம கடன் வாங்கினவங்க கிட்ட போய் கொடுக்க முடியாது. 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் போய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் 100 ரூபா 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அதற்காக நம்ம வீட்டிலேயே இதை மாதிரி ஒரு கவரில் எடுத்து வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா நாளைக்கு நம்ம இதில் வைக்க போகிறோம். அதே போல் ஒரு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுத போகிறோம். இது நான் டெமோக்கு தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த பிரியாணி இலையில் இடம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பணம் வைக்கும் பொழுது கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதலாம். இதில் இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இலையை நீங்கள் எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் தண்ணீர்லேயோ அல்லது காற்றிலேயோ ஊதி விட்டுடலாம். தண்ணீரில் கரைச்சிடலாம், கிச்சன் சிங்கில் அல்லது காற்றுல ஊதி விட்டுடலாம். புது பிரியாணி இலையை நீங்கள் அந்த மாதத்தில் எடுத்துக்கலாம். சரிங்களா? முன்னாடியும் எழுதலாம், நம்ம பின்னாடியும் எழுதலாம். இப்போ இதற்கு மேலே என்னால் இதில் எழுத முடியாது, இடம் இல்லை. அதனால் நான் நாளைக்கு இதை எரிச்சிடுவேன். சரிங்களா? எரிச்சிட்டு புது இலையில் கடன் தீர வேண்டும்னு எழுதி நான் இதில் வைப்பேன். இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கவர்லேயும் வைக்கணும். அதோடு சேர்த்து மிக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த பண வரவை அதிகப்படுத்தும் வார்த்தைகள். இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் எழுத வேணாம். ஜஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்துட்டு இதில் வச்சாலே போதும். இதை நான் ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன். இது மணி அட்ராக்டிங் நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் 8085200741 மணி அட்ராக்டிங் கோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம எழுதி இதை மாதிரி நான் கவரில் வச்சிடலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வேணும்னா எழுதலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பட் இது அவசியம் வைக்கணும். அதே போல் ஒரு பச்சை கற்பூரமும் இதில் நீங்கள் வைக்கணும். நான் வச்சது ஆவியாயிடுச்சு, கரைஞ்சி போச்சு. ஸோ நாளைக்கு நான் புதுசாக ஒரு பச்சை கற்பூர துண்டும் இதில் வைப்பேன்.
ஸோ இவ்வளோ தாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி கடலை, அந்த முக்கடலைன்னு சொல்லுவாங்கல்ல, கொண்டக்கடலை, குருவுக்கு உரிய ஒரு தானியம், வெள்ளை கொண்டக்கடலையோ அல்லது கருப்பு நிற கொண்டை கடலையோ, அதை வந்து உங்களுடைய வலது கையில் ரைட் ஹேண்டில் பாமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த கவரில் பணம்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இதை மாதிரி என்னுடைய கடன்லாம் சீக்கிரமாக தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த ஒரு கைப்பிடி கடலையை நீங்கள் போய் பறவைகளுக்கு உணவாக வைத்து விடலாம். சரிங்களா? ஸோ இது நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் மிக விரைவில் தீரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் நம்ம சொன்னது, இந்த பணத்தை நீங்கள் ஒரு அவசர செலவுன்னு எடுத்துடாதீங்க. இந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. இன்கேஸ் நாங்கள் ஆன்லைனில் முழு பணத்தையும் கட்டிட்டோம், கவரில் இப்போ நிறைய இதை மாதிரி பணம் இருக்குது, அதை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்கள் அதை எதற்காகவாவது ஒரு சுப செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, இல்லை அன்னதானம் செய்கிறது, குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரது அப்படின்னு நீங்கள் அதை செலவு பண்ணலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கடன் தீரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா டைம் கம்மியாக தான் இருக்குது. நன்றி.